Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். இதுக்கு முன்னாடி குருதி ஆட்டம் படத்துக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ண கதைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. மதுரையில் போய் நிஜமான ரவுடிகள்லாம் சொல்லிச்சு. ஆப்வியஸ்லி 8 தோட்டாக்கள் படத்துக்கும் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கும். நீங்கள் ரிசர்ச்சே பண்ணாமல் எடுக்கப்பட்ட படம் 3 BHKவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். வாட் யூ திங்க்? ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா இந்த கதையில் நிறைய பர்சனல் லைஃப்பும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னொன்று நானும் இந்த கதையில் இவங்க ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஜேர்னி அவங்க வேறு வேறு வீடுகளில் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு ஜேர்னி இருக்குது. அதே தான் என்னோட லைஃப்லையும் இந்த 3 ஃபிலிம்ஸில் உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி இஃப் எஸ், என்ன மாதிரியான ஆடியன்ஸ் உங்கள் படங்களை பார்க்க வராங்க? 2வது படத்தில் தான் அதை ரியலைஸ் பண்ணேன். எனக்கு 8 தோட்டாக்கள் ரிலீஸ் அப்போவோ அதுக்கப்புறம் எனக்கு தெரியல நம்ம அந்த எவ்வளோ பேர் போய் சேர்ந்துருக்கோம். அதெல்லாம் எனக்கு அப்போது என்னோட 2வது படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லா தியேட்டர்ஸ்லையும். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம இவ்வளோ ஆடியன்ஸை சம்பாதிச்சிருப்போம். அவங்க வந்து எல்லாருமே 8 தோட்டாக்கள்ன்ற படத்தை ட்ரஸ்ட் பண்ணி தான் படம் ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஷனாக இருந்தது. சித்தார்த் சார் வர அவரோட டிஸ்கஸ் பண்ண அது இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போச்சு. இந்த கதை ஒரு 18 இயர் ஓல்டாக ஒரு போர்ஷன் இருக்கு, அது ப்ளே பண்ணுறாரு. அதை தான் அவர் இந்த கதையில் ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சாக பார்த்தார். நான் இது இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கு ஒரு ஆக்டராக சேலஞ்சாக இருக்கும். நான் அதை அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போகும்போது அவரே சில இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியலன்னு. சரத்குமார், தேவயானி அவங்களோட காம்போனா ஒரு ஐகானிக் ஃபிலிம்னா சூரியவம்சம். இப்போ தோணுது இந்த படத்துக்கு 100% கரெக்டான கேஸ்டிங் சாரும் அவங்கள விட வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவு ஆப்டா இருந்திருக்காங்க. ஏன்னா இதுவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அவங்க ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிற ஜேர்னி தான் இந்த படம். ஓகே. சூரியவம்சம்ல அதுதான் நம்மளை இன்ஸ்பயர். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீ கணேஷ், வெல்கம் டு ஆதன் சினிமா. உங்களை வந்து பார்க்கும்போது ஒரு பிளசண்டான ஒரு காமான பர்சனாக நீங்கள் தெரியுறீங்க. பட் உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து அப்படி இருந்ததில்லை. ஸோ ஒரு ஆக்ஷன் சண்டைகள் அப்படி தான் இருந்திருக்கு. பட் 3 BHKவோட டைட்டில் டீசர் நாங்கள் பார்க்கும்போது உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கு அப்பாற்பட்டோம் உங்களோட பர்சனாலிட்டியோட அலைனாகவே இருந்தது. ஸோ இது வந்து உங்களோட மேபி க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிமாக சொல்லலாமா? 100%. இது ரொம்ப மோஸ்ட் பர்சனல் ஃபிலிம். நீங்கள் சொன்ன மாதிரி மேபி நான் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு உணர்ந்து டிசைட் பண்ணது இந்த படம். நம்மளோட நேச்சருக்கு நம்ம சில எமோஷன்ஸை நமக்கு நம்மளோட பர்சனாக நம்ம யாரு அதுலேருந்து நம்ம என்ன கதை சொல்லணும்னு பண்ண முதல் படம் தெரியும். ஓகே. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி குருதி ஆட்டம் படத்துக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ண கதைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. மதுரையில் போய் நிஜமான ரவுடிகள்லாம் சொல்லிச்சு. ஆப்வியஸ்லி 8 தோட்டாக்கள் படத்துக்கும் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கும். என்னோட ஒரு அசம்ஷன், நீங்க ரிசர்ச்சே பண்ணாம எடுக்கப்பட்ட படம் 3 BHKவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். வாட் யூ திங்க்? ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா இந்த கதையில நிறைய பர்சனல் லைஃப்பும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னொன்று நானும் இந்த கதையில இவங்க ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஜேர்னி அவங்க வேறு வேறு வீடுகளில் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு ஜேர்னி இருக்கு. அதே தான் என்னோட லைஃப்லையும் நடந்ததால எனக்கு அது இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியராக ரொம்ப. ஓகே. ஓரளவுக்கு சில விஷயங்களுக்கு ரிசர்ச் இருந்தது. இன்னைக்கு ஒரு சொந்த வீடு வாங்குறத பத்தி ஒரு படம் எடுக்கிறோம்னா இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சஸ் மட்டும் இருந்தது. இன்னைக்கு ஒரு சில வீடு புரோக்கர்ஸ்ட பேசும்போது அவங்க பேசுற வார்த்தைகள், அந்த டேர்ம்ஸ், அந்த மாதிரி பொதுவா இன்னைக்கு ஒரு வீடோட வேலை, ஜியாகிரபியா, சென்னை எப்படி வளர்ந்துருக்கு, அந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் கொஞ்சம் டெஃபினட்டா இருந்தது. ஓகே. ஏன்னா நான் அது கேட்டதுக்கான ரீசனே அதான். ஏன்னா நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான், அங்க இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அப்ப அப்படி இருக்க சொல்ல அதுக்கான ரிசர்ச்சே வேண்டாம், நம்ம ஏன் வாழ்க்கை அது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்க உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஃபிலிம்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்க எடுத்ததா? இப்போ 8 தோட்டாக்கள் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் கோட் பண்ணிருக்கீங்க. இப்போ குருதி ஆட்டம்க்கும் ஏதோ ஒரு ஃபிலிமோட சீன்ல இருந்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ இது வந்து 3 BHK வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஆர் ஒரு சீனாவோ வேற ஃபிலிம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனதா, இல்ல அவுட்ரைட் லைஃப்ல இருந்து எடுக்கப்பட்ட படம் தான்? லைஃப்ல இருந்து எடுத்த படம். பட் நமக்கு சினிமாவா இப்படி சில ஒர்க்ஸ் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஒர்க்ஸுக்கு ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் TVFன்னு ஒரு டீம் இருக்காங்க. ஓகே. ஹிந்தியில. ஓகே. அவங்க ஒரு குரூப் ஆஃப் இண்டிபெண்டன்ட்
டீம். அவங்க நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணி, இப்போ பஞ்சாயத்துல அவங்களோட அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப இண்டிபெண்டா ஜஸ்ட் ஃபியூ பீப்புள் சேர்ந்து குட்டி குட்டியா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெப் சீரிஸ் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அவங்க பண்ண வெப் சீரிஸ் ஐ திங்க் இந்தியால வெப் சீரிஸ் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆன ரொம்ப சில பேர்ல அவங்களும் ஒருத்தர். அவங்க தான் நிறைய வெப் சீரிஸ் கிரைம் அந்த மாதிரி ஜானர்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் ஸ்டோரிஸ், ரிலேட்டபிள் ஒரு எவ்ரி மேன் ஸ்டோரிஸை பண்ணது அவங்களோட பஞ்சாயத்தா இருக்கட்டும். அப்புறம் குல்லக்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அது ஒரு ஃபேமிலி, அவங்களோட அது கதை கிடையாது, ஒரு பிளாட்டே கிடையாது, ஒவ்வொரு லைஃப் இன்சிடென்ட் ஒவ்வொரு எபிசோடா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு பியூட்டி இருக்கு, அதுல எவ்வளவு ஹியூமர் இருக்கு, அந்த மாதிரி சிட்காம் பேட்டர்ன்ல எபிசோடா போகும். அவங்களோட கோட்டா ஃபேக்டரின்னு ஒரு வெப் சீரிஸ், அது வந்து ஐஐடிக்கு படிக்கணும்னு ட்ரைனிங் ஐ மீன் கோச்சிங் கிளாஸஸ் போற வேர்ல்டுல அந்த ஸ்டூடெண்ட்ஸை சுத்தி நடக்கிற ஒரு கதை. ஸோ எனக்கு டிவிஎஃபோட ஒர்க் தான் 3BHK மாதிரி நம்மளுமே நம்ம முதல் 2 படங்கள் வந்து த்ரில்லரா ஆக்ஷனா பண்ணோம். ரொம்ப டே டு டே லைஃப்ல ஹியூமன் ஸ்டோரிஸா ஒன்று பண்ண முடியுமான்னு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது அவங்களோட. நைஸ். நீங்க மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் பண்றீங்க. ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருப்பீங்க எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேவ் தேர் ஓன் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க ஒரு 3 ஃபிலிம்ஸ் இந்த ஒரு பாஸ்ட் 7 or 8 yearsல 3 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. இந்த 3 ஃபிலிம்ஸ்ல உங்களோட ஆடியன்ஸை நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி இஃப் எஸ், என்ன மாதிரியான ஆடியன்ஸ் உங்க படங்களை பார்க்க வராங்க? ஓகே ஐ திங்க் நான் 2வது படத்துல தான் அதை ரியலைஸ் பண்ணேன். எனக்கு எட்டு தோட்டாக்கள் ரிலீஸ் அப்போ அதுக்கப்புறம் எனக்கு தெரியல நம்ம அந்த எவ்வளோ பேர் போய் சேர்ந்துருக்கோம். அதெல்லாம் எனக்கு அப்போ நான் சினிமாவுக்கு புதுசுன்றதால அப்படி எனக்கு மெஷர் பண்ணவோ அப்படி கரெக்டாக தெரியல. பட் அந்த ஒரு 2வது படம் வர ஒரு 5 years ஆச்சு. அந்த படம் ரொம்ப நிறைய நின்று நடந்து கோவிட் டைம்ல நிறைய இஷ்யூஸ். பட் ஆனால் அந்த 5 yearsல அடிக்கடி டிவியில் வரும், ஓடிடியில் வரும், நிறைய பேர் பார்த்துட்டு அந்த 5 yearsல அதோட ரீச் வளர்ந்துட்டே போச்சு. என்னோட 2வது படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லா தியேட்டர்ஸ்லையும். அப்போதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நம்ம இவ்வளோ ஆடியன்ஸை சம்பாதிச்சிருப்போம். அவங்க வந்து எல்லாருமே எட்டு தோட்டாக்கள்ன்ற படத்தை ட்ரஸ்ட் பண்ணி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் நான் 2வது நாள் போய் பார்க்கும்போது ஒரு மிடில் ஏஜ் கப்புள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னதா என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் ஒரு தேட்டர்ல இருந்து அவர் இந்த தேட்டர்ல இருந்து, அவங்க சொன்னதா சொன்னார், நாங்க சினிமா ரொம்ப கம்மியா பார்ப்போம், எட்டு தோட்டாக்களை டிவியில பார்த்துட்டு அந்த டைரக்டரோட படமான இதுக்கு வந்தோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த ஆடியன்ஸ் எல்லாம் 3BHKல கனெக்ட் பண்ணணும்னு நம்புறேன். எவ்ரி ஒர்க் எவ்வளோ ஆடியன்ஸை இன்னும் நம்ம சம்பாதிக்க முடியும், எவ்வளோ பேரை போய் சேர முடியும் அப்படின்றதான் ட்ரை பண்ண. ஓகே, இப்போ இதுல ஒரு சேலஞ்ச் என்னன்னா, நீங்க முதல்ல எடுத்த 2 படங்களுமே வேற ஜானர். இப்போ அங்க சம்பாதிச்ச ஆடியன்ஸை ஒரு 3BHK மாதிரி ஒரு ஃபிலிம்க்கு கொண்டு வரதுங்கிறது சேலஞ்சிங்கா பாக்குறீங்களா? இல்ல 3BHK மாதிரி சிமிலரான ஃபிலிம்ஸ் ரீசெண்டா, இப்போ நான் ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்ல கூட சொல்லலாம், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ குட் நைட்டோ அந்த மாதிரி சிமிலரான ஃபிலிம்ஸ் ஹிட் ஆகுறதுனால அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதா இல்ல பயத்தை தான் கொடுக்குதா? ஏன்னா நம்ம வேற ஆடியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல, எனக்கு நான் அது கான்ஃபிடன்ஸா தான் இருக்கு, பயம் எதுவும் இல்லை. நான் என்ன நினைச்சேன், நம்மளோட 2 ஒர்க்ஸ் பிடிச்சவங்க இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். மேபி ரொம்ப ஆக்ஷன் படங்கள் பார்க்காதவங்க, த்ரில்லர் படங்கள் பார்க்காத ஒரு புது ஆடியன்ஸே இந்த படத்துல ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமன் ஸ்டோரி தான், ஒரு ஃபேமிலியோட ஜேர்னி. ஸோ ஒரு ஃபேமிலி, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ற ரொம்ப யூனிவர்சலான ஒரு கதை. ஸோ நானுமே இந்த 3 கதைகள்ல நம்மளால எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையை எழுத முடிஞ்ச ஒரு கதையா தான் நான் பாக்குறேன். இந்த கதையை நான் எழுதுற இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த 2 கதைகள்ல கிடைச்ச லேர்னிங் தான் எனக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்து அது ஹெல்ப் பண்ணி. ஓகே, ஸோ எட்டு தோட்டாக்கள்ல MS பாஸ்கர், குருதியாட்டம்ல ராதா ரவி சார், இந்த ஃபிலிம்ல சரத்குமார் சார். ஸோ ஒரு 3 சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லா ஃபிலிம்ஸ்லயும் அது அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நடந்த இன்டர்வியூக்கள்ல அவங்க உங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான லேர்னிங்ஸ் இருந்திருக்கு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. சரத்குமார் சாரை பத்தி சொல்லுங்க, இங்க இருந்து என்ன எடுத்துக்க முடிஞ்சது? சரத் சாரோட ஒர்க் பண்ணது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவரு பயங்கர யங்கா இருப்பாரு. ஆமா, மைண்ட் அண்ட் ஹார்ட், அவரோட தாட் ப்ராசஸ்ல. நான் இந்த கதைக்காக அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் டே அவரு ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணாரு. நான் நீங்க எங்க இருக்கீங்க வரேன்னு கேட்டேன். இல்ல பாஸ், அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து டைரக்டர்ஸ் அவங்க பிகினிங் டேஸ்லேருந்து அப்படிதான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? நான் வந்து டைரக்டர் நான் தான் வந்து மீட் பண்ணுவேன். எனக்கு அது பயங்கர இதுவா இருந்துச்சு. சார் வந்து கதை கேட்டு அவ்வளோ அழகா ரியாக்ட் பண்ணாரு. இந்த படத்துல முக்கியமா நான் சீன்ஸை ஷூட் பண்ணும்போது சார் நிறைய இன்புட் கொடுத்துட்டே இருப்பாரு. நின்று நான் பேசல, வந்து அந்த ஸ்டேஜிங்ல அவர் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுவார். நான் வந்து இந்த பேக்கை எடுத்துட்டு அப்படி போய் அந்த வீட்டுல உண்மையிலேயே ஏதோ ஒரு நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள இருக்கும் அந்த சீன்.
அது பேப்பர்ல இருந்ததுக்கும் அது சீனா மாறும்போது அழகா இப்படி எலிவேட் ஆச்சு. ஸோ சரத் சாரோட ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவ்வளவு விஷயம் சொல்லுவாரு. எனக்கு இப்ப படம் பார்த்தா என்னால சொல்ல முடியும் ஒவ்வொரு சீனும் சார் இதை சொன்னாங்க, அது இந்த சீனை இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரத் சார் அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா பயங்கர லேர்னிங்கா இருந்தது சரத் சாரோட ஒர்க். அப்புறம் சித்தார்த் சார் பத்தியும் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா சித்தார்த் சார் வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை படிச்சு அருண் பிரதர் ஃபர்ஸ்ட் படிச்சாரு. அதுக்கு அடுத்து படிச்ச பர்சன் சித்தார்த் சார் தான். அவர் படிச்ச கையோட அப்ப சித்தா வந்த டைம் அவர் நிறைய கதைகள் கேட்டுட்டு இருந்த டைம், நான் சித்தாக்கு அடுத்து பண்ற படம் இதுதான் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இந்த கதையை அவர் ஷோல்டர் பண்ணிக்கிட்டாரு. இந்த படத்துக்கு அவ்வளோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ஷனா இருந்தது. சித்தார்த் சார் வர வர அவரோட டிஸ்கஸ் பண்ண அது இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போச்சு இந்த கதை. அவர் நிறைய விஷயம் இந்த கதையில ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அவர் வேற வேற ஏஜ் குரூப் பிளே பண்றாரு. ஒரு 18 இயர் ஓல்டா ஒரு போர்ஷன் இருக்கு, அது பிளே பண்றாரு. அதுதான் அவர் இந்த கதையில ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சா பார்த்தாரு. நான் இது இப்படி ஒரு விஷயம் பண்றது எனக்கு ஒரு ஆக்டரா சேலஞ்சா இருக்கும். நான் அதை அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டு போகும்போது அவரே சில இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியலன்னு டைரக்டர். நான் அந்த ஒரு பயத்திலேயே சொன்னேன், சார் இது எப்படி உங்களுக்கு செட் ஆகும் தெரியல. பட் அவர் ஆக்டரா எனக்கு இதான் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த 18 இயர் அச்சீவ் பண்றதுக்கு அவர் பண்ண சப்போர்ட் இருக்குல்ல, டெக்னிக்கலா ஒரு டயட் இருந்தாரு, மேக்கப்ல அவ்வளோ விஷயம் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்குன்னு அவர் ஒரு ஸ்பெஷல் மேக்கப் மேனை கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா போஸ்ட்லயும் அதுல சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் பண்ணியிருக்கோம். அப்படி நிறைய ஒர்க் இருக்கு அதுக்குள்ள. ஸோ இது எல்லாமே அவர் ஓன் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு டைரெக்ஷன்ல ஓப்பன் பண்ணி விட்டார், இது இப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலா ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்துச்சு. ஓகே, வாட் மேட் யூ திங்க் தட் சித்தார்த் செட் ஆக மாட்டாரு அப்படின்னு? இல்ல, எனக்கு மெயினா சித்தார்த் சார் நம்ம இவ்வளவு வருஷமா பாக்குறோம். ஸோ ஒரு 18 இயர் ஓல்டுன்றது எனக்கு இமேஜின் பண்ண முடியல. அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் நான். பட் த வே அது இப்ப நாங்க அச்சீவ் பண்ணிருக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. மெயினா இதையுமே இது ஒரு சின்ன கேமியோ கிடையாது, அது ஒரு கிமிக்கா அப்படி பண்றதுக்கு படத்துல ஒரு பெரிய போர்ஷனா வருது. அது ரொம்ப இன்விசிபிளா தெரியணும். இப்ப ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆக்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அதை பண்ணியிருக்கிறாருன்னே தெரியக்கூடாது. அது நிஜமா ஒரு 18 இயர்ஸ் பையன் மாதிரி இருக்கணும்னு இப்ப நான் சொன்ன இந்த டெக்னிக்கை, கிராஃப்டை சிஜில கொண்டு வரது, மேக்கப்ல கொண்டு வரதெல்லாம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி பண்ணியிருக்கோம். ஆனா அது எதுவுமே தெரியாம இன்விசிபிளா எப்படி பிளெண்ட் ஆகுதுன்றதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ சித்தார்த் சார் கதையை படிக்கிறாரு. மேபி அந்த கதை பிடிச்சிருந்ததுனால இல்லை உங்க மேல இருக்கிற ஒரு அன்புனால ஓன் பண்ற, பொசஸ் பண்ற, நான் தான் நடிப்பேன். நீங்க எழுதும் போது சித்தார்த் சார் சீன்லயே வராத டைம்ல நீங்க ஒரு கேஸ்டிங் சாய்ஸ் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு தான் யாரை சொல்லலாம்? நான் உண்மையில இந்த கதைக்கு நான் கேஸ்டிங்கா யாரையும் யோசிக்கவே இல்லை. ஓகே, நான் இதை எழுத ஆரம்பிச்ச டைம்ல அதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி படம் பண்றது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. வேற சில கதைகள்ல ஒரு ஸ்ட்ரக்சரா ஒர்க் பண்ணி சில ஹீரோஸ்ட்டு சொல்லி அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் எனக்கு எதுவும் மைண்ட்ல 100% நம்ம இதை பண்ணணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நான் ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நம்ம 100% நினைக்கிறது, நம்ம சரின்னு நினைக்கிற ஒன்று பண்ணணும். அது ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே செகண்டரி. அந்த ப்ராசஸ்ல நம்ம 100% ட்ரூத்ஃபுல்லாக கன்விக்ஷனோட ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கலாம். பட் நம்ம அதுல 100% நம்ம ஏன் இல்லாம அது ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்குன்றதுக்காக மட்டும் அந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நான் அப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி நான் எடுத்த ஒரு டிசிஷன் தான், நம்ம ரொம்ப ஹானஸ்டா ஒரு கதை எழுதுவோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து ரொம்ப ஹானஸ்டா ஒரு கதை எழுதுவோம், இதை எடுப்போம்னு சொல்லி எழுதின ஒரு கதை. ஸோ அதுல நான் ஆக்டர்ஸ் எதையுமே யோசிக்காம ஒரு கதை எழுதி முடிக்கிறேன். லக்கிலி நான் இந்த கதைக்காக மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் சித்தார்த் சார் தான். ஸோ அவர் நான் அதை சொல்லும் போதே, சார் நான் இப்போதான் ஒரு கதை எழுதி முடிச்சேன், ஆனா அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் சித்தார்த் சார் இதை படிச்சுட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா சொன்னார், மேபி நீங்க எனக்குன்னு ஒரு கதை யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு கதை எழுதியிருக்கோம், எனக்கு இப்படி ஒரு கதை எனக்கு வந்திருக்கு, எனக்கு இது அப்படின்றது எனக்கு ரொம்ப சேலஞ்ச். நான் அவர் இன்னொன்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவரு ஐ திங்க் அந்த டைம் பண்ணும்போது அவர் 45. நான் இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை படிச்சிருந்தா கூட நான் இதை பண்ணலான்னு அப்படி ஒரு டெசிஷனை கரேஜியஸா எடுத்துருக்க முடியாது. இன்னைக்கு என்னால இதை பண்ண முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப டைம்லியா அந்த ரெண்டுமே அமைஞ்சிச்சு. ஓகே, ஸோ நீங்க இப்ப எழுதும் போது யூ டோன்ட் ஃபிக்ஸ் தட் இவங்க தான் இந்த ரோல் பண்ண போறாங்க அப்படி கிடையாது. அந்த இது வரைக்கும் பண்ணதில்லை. 8 தொட்டாக்களுக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி, குருதி ஆட்டத்துக்கு மட்டும் அதர்வா சார்ன்றது மட்டும் இருந்தது, வேற எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாம தான் இருந்தது. ஓகே, பார்த்தேன் நீங்க அந்த ஐடியாஸை த்ரோ பண்ணிட்டு அந்த ஐடியால இருந்து ஸ்டிக் ஆகி பண்ணதான் ஒன்று. ஸோ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு
ஸ்டாருக்கு இல்ல ஒரு ஆக்டர் மைண்ட்ல வச்சு கதை எழுதும் போது அங்க ரைட்டிங் ப்ராசஸ் அடி வாங்குமோன்ட்டு ஒரு டவுட் இருக்கு. அது ஏதாவது அந்த ரீசன்ஸ்க்காக அதுல இருந்து அவாய்ட் விலகி இருக்கீங்களோ? இருக்கலாம். நானு இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படி சொல்லல. ஓகே மேபி ஒரு ஆக்டருக்காக எழுதுற சில கதைகள் சூப்பரவா வந்து அந்த ஆக்டர்ஸோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எழுதுற நிறைய கதைகள் நிறைய படங்கள் அப்படி இருக்கு. இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்னு மேக்ஸிமம் படங்கள் நம்ம இப்படிதான் எழுதுவோம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அன்டில் நீங்க ரொம்ப கண்டினியூஸா படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது மேபி உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தரோட பேசியிருப்பீங்க, ஒரு ஹீரோவோட ஒரு ப்ரொடியூசரோட. அப்போ அந்த இது எல்லாத்தோடையும் அந்த பிளானோட எழுத முடியும். சில நேரம் நம்ம ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராஜெக்டா ஆக்க ட்ரை பண்ணுவோம். எழுதும்போது அப்போ இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப பெட்டர். ஓகே. ஸோ சரத்குமார் சார் பத்தி பேசிட்டு இருந்தோம். சரத்குமார் தேவயானி காம்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 22ங்களா? எங்களுக்கு பட் அவங்களோட காம்போனா ஒரு ஐகானிக் ஃபிலிம்னா சூரியவம்சம். டைட்டில் டீசர் பார்த்ததும் எனக்கு அந்த ஒரு ஃபேமிலி போட்டோ ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, பார்க்கும்போது இந்த 2 ஃபேஸஸ் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு. சோ எப்படி என்ன ஐடியா சூரியவம்சமோட ரீக்ரியேஷன் கொண்டு வரணும்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா எப்படி இந்த காஸ்டிங் எப்படி நடந்தது? ஆல்மோஸ்ட் ஒரு 2 டிகேட்ஸ்க்கு அப்புறம் நடந்தது. இட்ஸ் நாட் a easy thing. ஆக்சுவலா இப்ப தோணுது இந்த படத்துக்கு 100% கரெக்டான காஸ்டிங் சாரும் அவங்கள விட வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவு ஆப்டா இருந்திருக்காங்க. ஏன்னா இதுவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அவங்க ஒன்னு அச்சீவ் பண்ணணும்னு இருக்கிற ஜேர்னி தான் இந்த படம். சூரியவம்சம்ல அதுதான் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சூரியவம்சம் ஒரு படம் மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் பார்த்திருக்கிற ஒரு படம். அது எல்லாரும் லோவா இருக்கும் போதுலாம் நம்ம லைஃப்லயும் ஒரு சூரியவம்சம் மாதிரி ஒரு மொமெண்ட் வரும்னு நம்ம பேசுறது, அந்த நட்சத்திர ஜன்னலில் சாங். ஸோ அப்படி அவங்கதான் இந்த கதைக்கு ரொம்ப இது அதே மாதிரி. ஆனா சூரியவம்சம் வேற ஒரு வேர்ல்டுல வேற ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் இதுல நடக்கிற கதைன்னா இது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி தான். ஸோ இவங்க 2 பேரோட அந்த ஜேர்னி தான் இந்த படம். ஓகே. இப்போ ஒரு டவுட், ஏன்னா நீங்க டைட்டில் டீசர் மட்டும் தான் விட்டுருக்கீங்கிறதுனால கேட்கறேன். இது சித்தார்த் படமா இல்ல சரத்குமார் தேவயானி படமான்னு ஒரு டவுட் ஒண்ணு வருது. நீங்க எதுவுமே விடல, எங்களுக்கு வந்து ஒரு பாட்டும் ஒரு நெக்ஸ்ட் ட்ரெய்லர் வருது. ஓகே. சோ எங்களுக்கு அந்த டவுட் ஒன்னு வருது, தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம். இது வந்து ஆக்சுவலா இந்த 4 பேரும் ஹீரோஸ் இந்த கதை. ஓகே. இந்த ஃபேமிலி தான் ஆக்சுவலா இந்த 4 பேர் ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஜர்னி அக்ராஸ் டெக்கேட்ஸ். அதுதான் இந்த படம். ஓகே. நீங்க படம் பாத்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கு. அவங்க இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க, என்ன கோ த்ரூ பண்றாங்க, எவ்வளவு அப்ஸ் எவ்வளவு டவுன்ஸ்ன்றது தான் இந்த கதை. இதை தவிர இந்த படத்துல வேற சைத்ரா இருக்காங்க, யோகி பாபு அண்ணா, இவங்க எல்லாருமே இந்த ஃபேமிலியோட ஜேர்னில எப்படி ஒரு பார்ட்டா இருக்காங்க அப்படின்றதுதான். ஓகே. சைத்ரா பத்தி கோட் பண்ணீங்க. எனக்கு அந்த காஸ்டிங் கால் பத்தி ஒரு டைட்டில் டீசர் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. காஸ்டிங் குறிப்பா சைத்ராவோட காஸ்டிங். சப்த சாகரதா செயல் ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் அந்த படம் பார்க்கறது முன்னாடி அவங்களோட டோபியும் பார்த்திருந்தேன். ஓகே. ஸோ அப்படிதான் அவங்கள மீட் பண்ணி பேசினேன். அவங்க ரொம்ப ஆர்வமா அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க பெங்களூர்ல. அவங்க வரும்போதே நான் தமிழ் சினிமால ஒரு பார்ட்டா இருக்கணும்னு வந்தாங்க. அவங்களோட டெபியூட் நினைக்கிறேன் இது. ஆமா, இதுக்கப்புறம் அவங்க ஒரு படம் முடிச்சிருக்காங்க இப்ப தமிழ்ல, சசிகுமார் சாரோட ராஜமுருகன் டைரக்ஷன்ல முடிச்சிருக்காங்க. அந்த படமே அவங்க லுக்ஸ் எல்லாம் காட்டினாங்க. அவங்க லுக் அப்படியே ஏதோ ஒரு சவுத்ல இருக்கிற ஒரு பொண்ணா வர எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டு அவங்க ஷீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அவங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே மீட் பண்றோம். அவ்வளோ அந்த கான்வர்சேஷன்லயே நமக்கு 2 பேர் பேஷனேட்டா இருக்கிறவங்க மீட் பண்ணும்போது ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியல. அவ்வளோ ஜென்யூனா அவ்வளோ வார்மா இருந்தது அவங்களுக்கு. அப்புறம் ஒரு சீன் ஆடிஷன் அவங்க வந்து அந்த சீனை ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, நான் முன்னாடி சீன் அனுப்பியிருந்தேன். சின்ஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வரேன் எனக்கு டைலாக்ஸ் அனுப்பணும். அவங்க அவ்வளோ ஹாப்பியா இந்த சீனுக்காகவே நான் இந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. எனக்கு அந்த சீன் நிச்சயமா நீங்க படம் பார்த்தா ரொம்ப மெமரபிளான ஒரு சீனா இருக்கும் சைத்ராக்கு. அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர். அவங்க இன்னும் தமிழ்ல அவங்களோட ஆக்டிங் ரேஞ்சுக்கு நிறைய படங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணணும்னு நான் ரொம்ப விஷ் பண்றேன். இன்னொன்னு அவங்க லாங்குவேஜை கத்துக்க அவங்க ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது அவங்களுக்கு தமிழே ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் தெரியும். அவங்க இந்த 1 இயர்ல அவ்வளோ தமிழ் படங்கள் பார்த்து அவங்க இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% ஃப்ளூயண்டா பேசுற அளவு வந்திருக்காங்க. இது எல்லாமே அவங்க தமிழ் படங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ அவ்வளோ வண்டர்ஃபுல்லான சினிமா பாருங்களேன், எவ்வளோ மேஜிக்கா ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ண வச்சிருச்சு. ஓகே. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரீசெண்டாக வந்தது. அதை ஒட்டி நிறைய பீப்புளோட டாக் என்ன வந்ததுன்னா, நிறைய பேர் பாராட்டும் போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லி பாராட்டினாங்க. நிறைய வெட்டு குத்து சண்டைன்னு வந்துட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு படம், இப்படி ஒரு பிளசண்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த கொஸ்டினை ஏன் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சோம்னா நீங்க ரெண்டுத்தையுமே பண்ணிருக்கீங்க. சோ ஆடியன்ஸோட அந்த ஒப்பீனியனை எப்படி பாக்குறீங்க? ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அதை ரசிக்கிறாங்க, அந்த வயலண்ட் பிலிமும் ஆக்ஷன் பிலிம்ஸையும் ரசிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு அவர்ஷனும் அவங்களுக்கு இருக்கு. இப்படி ஒரு படம் கொடுக்கும் போது இதை ரொம்ப ஓகே இதுல இருந்து விடுபட்ட மாதிரி ஒரு உணர்வு அடைகிறாங்க. எனக்கு என்ன 3 BHKவும் அந்த ஒரு உணர்வை கொடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க ரெண்டுமே பண்ணவர்னால அந்த கொஸ்டின் கேட்கறேன். இது எப்படி பாக்குறீங்க? இந்த இதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. என்னோட கருத்து தான் நான் சொல்றேன். எனக்கு இதுல ஆக்ஷன் படங்கள் தான் சரியில்லை, ஃபீல் குட் படங்கள் தான் அப்படி இல்லை. ரெண்டுமே அந்தந்த படங்களுக்கான ஓன் ஃபிளேவர்ல ஓன் டேஸ்ட்ல இருக்கு. இதுல இது சிறந்தது இல்லை அப்படி சொல்ல கூடாதுன்றதா என்னோட ஒப்பீனியன். எல்லாமே படங்கள். இன்னொன்னு ஆடியன்ஸ் ஒரு ஆக்ஷன் படத்தை ரசிக்கிறதுன்றது நிச்சயமா அவங்களுக்கு வயலன்ஸ் அவங்க ரசிக்கல. நமக்கு ஒரு இன்னர் இது இருக்குல்ல, நமக்கு காலங்காலமா சொல்லப்பட்ட ஒரு கதை தான். ஒரு நிறைய தீமை இருக்கும், அரக்கர்கள் இருப்பாங்க, ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து ஃபைட் பண்ணி இந்த தீமையெல்லாம் அழிச்சில. அதுதான் எல்லா ஆக்ஷன் படங்களோட ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம ஆக்ஷன் படங்களை ரசிக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு நம்ம ஆள் மனசுல இருக்க ஒரு ஆசை தான். இது எல்லாம் சரியாயிராதா அந்த மாதிரி தான். அதனால உண்மையை சொல்லணும்னா ஆக்ஷன் படங்கள் ஏன் அதை சொல்லணும்னா, ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த ஆக்ஷன் படங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க்கு நிறைய பேர் அது தெரியாம போயிடுது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான இப்ப ராமாயணமும் மகாபாரதமுமே தீமைக்கு எதிராக ஆக்ஷன் நடந்து இருக்கிற ஒரு கதைகள் தான். அதனாலதான் அது டைம்லெஸ்ஸா இருக்கு. ஸோ அந்த கதைகளுமே கிரேட் தான். இந்த கதைகள் அதே சமயம் அது மட்டுமே இல்லாம நம்ம ஆசையா ஏங்கி பாக்குற விஷயங்கள் மட்டுமே இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிற பியூட்டியை சொல்ற இந்த கதைகளும் முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். டூ சூன் டு ஆஸ்க், 3 BHKக்கு அப்புறம் ஸ்ரீ கணேஷ் என்ன பண்ண போறாரு? நான் உண்மையை சொல்றேன்னா, நான் இந்த 2 வருஷமா என் மைண்ட்ல இருக்க ஒரே ஃபோக்கஸ் இந்த படம் 3 BHK மட்டும்தான். இதுக்கு இன்னும் ஒரு 10 days அது லாஸ்டா அது தியேட்டருக்கு அவுட் ஆகுன்னு கொடுக்குற வரைக்கும் என்னென்ன பண்ண முடியும் சின்னதா டெய்லி ஏதோ ஒன்று ஃபைன் டியூன் பண்ணிருக்கோம். இப்போ நேற்று ஒன்று பண்ணா இவ்வளோ நாளா இதை கண்டுபிடிக்க முடியும், இது இந்த படத்துக்கு ஒன்று ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த 3 BHK ரிலீஸ் வரைக்கும் அடுத்து என்னன்னு யோசிக்கல. படம் ரிலீஸ் ஆகி இதுக்கு ஆடியன்ஸ் நம்ம இவ்வளவு இந்த 2 years ட்ரீம் பண்ண மாதிரி அந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒர்க்கை பத்தி யோசிக்கணும், அதுக்கு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி ஸ்ரீ கணேஷ். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். உங்களோட படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். படம் முடிஞ்சு அகைன் நம்ம சந்திப்போம், ஃபிலிம்ஸை பத்தி. நிச்சயமா கண்டிப்பாக நீங்க படம் பார்த்த அப்புறம் உங்களோட பேசணும். ஐ மீன் நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சு அப்புறமா உங்கள்கிட்ட அதை பத்தி பேசணும். கரெக்ட். எப்பவுமே அந்த போஸ்ட் கான்வர்சேஷன்ங்கிறது அது வேற ஒரு திறப்பை கொடுக்கும்ல, அந்த திறப்பை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்கு. மீட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.